மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீம் ரோஹித் சர்மா தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் கொண்ட குழு வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு போயிட்டாங்க. ஜூன் 1 வேர்ல்டு கப் ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தி மென் இன் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. நியூயார்க்ல அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசு கண்ட்ரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஜூன் 5ஆம் தேதி தன்னோட முதல் மேட்சை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆட போறாங்க. அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருவாங்க தெரியும். குரூப் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும் தான் கொஞ்சம் காம்படிஷன் டீமாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே அசோசியேஷன் கண்ட்ரீஸில் உள்ளவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்தியா ஈஸியாக சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் அந்த சூப்பர் 8 குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்தியாவோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசலாம். ஃபர்ஸ்ட்லி ஸ்ட்ரென்த் பேசணும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு அன்அசசபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் யூனிட் வந்து இருக்கு. எஸ், என்னன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ், இந்தியன் டீமோட பேட்டிங் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐபிஎல் இதுல இருந்து வந்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டா ஐபிஎல் 2024 150 வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கொண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் வந்து கிட்டத்தட்ட 38 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளேயரு. வேர்ல்டு கப் மாதிரி சினாரியோஸ்ல அவர் ரொம்ப நல்லா ஆடிடுவாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு கன்சிஸ்டன்சில. பட் ஸ்டில் வந்து அவர் ரோஹித் சர்மாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரால் என்ன முடியுங்கிறதையும் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் காட்டியிருக்காரு. ஸோ அதே மாதிரி போத் ரோஹித் அண்ட் கோலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங் யூனிட்டோட லைனப்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அடுத்தபடியா சூரியகுமார் யாதவ் T20 வேர்ல்டு கிரிக்கெட்டோட தி ஜாம்பவான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், ரீசன்ட் டைம்ஸ்ல வேற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஒரு 2 இயர்ஸா அவர் தான் நம்பர் 1 T20 பேட்டரும் கூட. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சஞ்சு சாம்சனும் ஒரு நல்ல ஐபிஎல் ஃபார்ம்லேருந்து வர்றாரு. ரிஷப் பண்டும் ஒரு நல்ல ஐபிஎல் ஃபார்ம் அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேக் பண்ணுறாரு. ஸோ அவரும் ஒரு நல்ல பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்காரு. பட் ஸ்டில் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்தியாக்காக அவர் நல்லா ஆடி இருக்காரு. ஓகே, ஸோ இது மாதிரி நல்ல பேட்டிங் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்கிட்ட இருக்கு. எஸ், என்னதான் ஹர்திக் பாண்டியா இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல ஐபிஎல்ல பேட்டிங்ல அப்படின்னாலும் அவங்கள்ட்ட அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது நமக்கு இல்லை, வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கே வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் யூனிட் வந்து ஒரு பேட்டிங்காக ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறது இந்தியன் டீமுக்கு பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். என்னன்னா கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வைங்களேன், அவங்க வந்து அந்த வேர்ல்டு கிரிக்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீமாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஐசிசி டிராஃபிஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. எஸ், 2007 அப்புறம் கப் அடிக்கல T20 வேர்ல்டு கப்ல, அது வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் ரொம்ப கன்சிஸ்டண்டா செமிஃபைனல் ஃபைனல் ஆடுறது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை நோக்கி போய்கிட்டே இருந்திருக்காங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் போய் கப் அடிச்சாதான் பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க வேர்ல்டு கிரிக்கெட்ல யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. கன்சிஸ்டண்டா எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேர்ல்டு கிளாஸ் டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி மேபி அவங்க அந்த கப்பை நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா போகலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னா பும்ரா வந்து ஒரு பெரிய 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 ஸ்ட்ரென்த். என்னன்னா நான் வந்து இந்த பவுலிங் யூனிட்டை வந்து வீக்னஸ்ல தான் வச்சிருக்கேன். ஆனால் அது எக்ஸப்ட் பும்ரா. அதனால தான் பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் சொல்கிறேன். லைக் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஐபிஎல்ல ஒரு எல்லா பவுலர்ஸுமே போட்டு நொறுக்குனாங்க எக்ஸப்ட் பும்ரா. பும்ராவோட எக்கனாமி வந்து 6 தான். என்ன மாதிரி பிளேயருங்க அவர், நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவர். ஸோ பும்ரா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில வீக்னஸஸ் வந்து இருக்கு. இப்போ சிவம் டூபே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்மை இழந்தது. என்னைக்கு இந்தியன் டீம்ல செலக்ட் ஆனாரோ அவரோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப் ஆயிடுச்சு. அங்கேருந்து அவர் வந்து இன்னும் எழுந்திருக்கவே இல்லை இந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ் வந்து நடக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுதுங்கிற அந்த கிளியர் ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்குமே நமக்கு வந்து தெரியல. ஸோ டூபே வந்து ஃபினிஷரா யூஸ் பண்ண போறாங்களா, மிடில் ஆர்டரா யூஸ் பண்ண போறாங்களாங்கிறது தெரியல. ரிங்கு சிங் அவங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியல எனக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியோட ஃபார்மும் ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். பட் ஸ்டில் நான் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்ட்ரென்த்ல சொன்ன மாதிரி அவர் கம்பேக் கொடுத்துருவாரு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா ஜடேஜா வந்து பவுலிங் அண்ட் பேட்டிங்ல வந்து ஐபிஎல்ல இல்ல. பட் ஸ்டில் அவரோட பொட்டன்ஷியல் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்னஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இந்த பவுலிங் யூனிட் தான். நீங்க பும்ராவை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ் தான் இருக்காங்க. இதுல யாராவது ஒரு ஆள் தான் விளையாட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இது பண்ண
போகிறாங்கன்னு தெரியல. ஸ்பின் யூனிட்ல நிறைய அக்ஷர் பட்டேல் இருக்காரு, யுஷ்வேந்திர சகால் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு. குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் லெவலில் இருப்பார். மற்றபடி எப்படி டீமை செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒரு மாதிரி வந்து இந்த பிளேயிங் 11 இஷ்யூஸ் அதுவும் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பவுலிங் வந்து செமையான வீக்னஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்க அதை கிராக் பண்ணாங்க அப்படின்னா பெரிய லெவலில் இந்தியன் டீமில் வர முடியும். லைக் ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ரெட் பால் கிரிக்கெட்டில். இன்னும் இந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில் அவருக்கு நல்ல சான்சஸ் கொடுக்கப்படுது. அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அவரும் நல்லா பண்ணணும். சஞ்சு சாம்சன், எஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு நேம் இந்தியன் டீமில் வருவார். ஆனால் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுனால போயிடுவார். அவரோட நேமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இருக்குது. ஸோ அவரும் நல்லா பண்ணணும். அண்ட் டூபே ஐபிஎல்ல பெருசாக பேசப்பட்ட ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆட போகிறாரு அவரும் நல்லா பண்ணணும் வாய்ப்பு கிடைக்கிறப்போ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. த்ரெட்ஸ், அதாவது பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இஃப் ஜஸ்பிரிட் பும்ரா ஃபெயில்ஸ் அன்னைக்கு என்ன ஆகும்? ஏன்னா எல்லா நாளுமே எல்லா மேட்சுமே எல்லாருமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான், கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். இஃப் ஜஸ்பிரிட் பும்ரா ஒரு மேட்ச் நல்லா பண்ணலை அப்படிங்கிற சமயத்தில் இந்தியன் டீமோட நிலைமை என்ன ஆகுங்கிறது என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு சைடு ஹர்ஷதீப் ஆடணும், இல்லைன்னா சிராஜ் ஆடணும். சிராஜ் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா நல்ல பிளேயர், ஆனால் அவரோட ஃபார்ம் டிப் ஆனிச்சுன்னா அவர் ரொம்ப மோசமான பிளேயர். டோர்னமெண்ட்டே முடிஞ்சிடும் அவர் திருப்பி ஃபார்முக்கு வரதுக்குள்ள. ஸோ இந்த பவுலிங் யூனிட்ல பும்ரா ஃபெயில் ஆனார் அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா பும்ரா வந்து இந்தியன் டீமோட ஹீரோவா இருக்காரு. அவர் கண்டிப்பா 4 ஓவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 ஓவர் ரொம்ப குரூஷியலான ஓவர். இன்னும் ஆப்போசிட் டீம்ஸ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு அந்த பும்ராவோட 4 ஓவர் விக்கெட் விடாம மட்டும் ஆடுங்க. எஸ், ஒரு 4 ஓவர் 24 பாலா, அட்லீஸ்ட் ஒரு 20 ரன் அடிங்க, இல்ல 25 ரன் அடிங்க, பாலுக்கு பால் அடிங்க போதுங்கிற பிளானோட வந்தாங்கன்னு வைங்களேன், முடிச்சானுங்க இந்தியன் டீம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்தியாவோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸை பற்றி பேசிட்டோம். இதில் இன்னமும் கூட நிறைய இருக்கு. மேபி நீங்கள் சொல்லுங்கள், அதை வச்சு நான் பார்ட் 2 வீடியோ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போடுறேன். கண்டிப்பாக சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் 8ல் நம்ம நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வர்ற டீமை பொறுத்து. ஏன்னா நிறைய நல்ல டீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் வேர்ல்டு கப் அடிச்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மேபி சொல்றாங்க ஒரு ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் ஒரு விராட் கோலி, இவங்கள மாதிரி பிளேயர்ஸுக்கான கடைசி T20 வேர்ல்டு கப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸை தான் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா எனக்கு வந்து விராட் கோலி கையிலையும், ரோஹித் சர்மா கையிலையும், ரவீந்திர ஜடேஜா கையிலையும், ஜஸ்பிரிட் பும்ரா கையிலையும் வந்து ஒரு வேர்ல்டு கப் இருக்கணுங்க. அதை பார்க்கணும் நான். ஸோ உங்களோட கனவு என்ன, ஆசை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.